கிராமத்து சந்தை ஓரத்துல இருக்கும் காசியின் கறிக்கடை. கறிக்கடையில காசி ஒரு பெரிய மரக்கட்டையில கறிய வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ஒவ்வொரு வெட்டும் அவனோட காசு வெறிய அப்படியே காட்டுது. அவனுக்கு பக்கத்துல பாண்டி ஒரு ஆட்டுத்தோலை விறுவிறுன்னு உரிச்சுக்கிட்டு இருக்கான். முதலாளி, இந்த செவலாடு ரொம்ப மெலிஞ்சு போய் கிடக்கு. வெட்டுனா எலும்பும் தோலுமா தான் இருக்கும் போல. இதையா முதலாளி வாங்குனீங்க? ஊர்ல இருக்கிறவங்க பார்த்தா நாரி கறின்னு திட்டுவாங்களே. டேய் பாண்டி, வியாபாரத்துல இதெல்லாம் சகஜண்டா. கண்ணுல பாக்குறது கரியா இருக்கலாம், ஆனா நாம பாக்குறது காசா இருக்கணும். இந்த இறைச்சியில நல்லா தண்ணியை ஏத்து 1 மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் பாரு, கறி உப்பி போய் நல்லா இளங்கரியாட்டம் தெரியும். 1 கிலோ வாங்குறவன் 1/2 கிலோ எலும்பையும் தண்ணியும் தான் வீட்டுக்கு தூக்கிட்டு போவான். ஆனா முதலாளி, இது பாவம் இல்லையா? பாவமாவது புண்ணியமாவது காசு தாண்டா முக்கியம். வர்ற வாடிக்கையாளரை பார்த்தா மட்டும் பல்ல காட்டி சிரிச்சு பேசு. வாங்கண்ணே, உங்களுக்காகவே நல்ல கறியா வெட்டி வச்சிருக்கேன்னு ஒரு போடு போடு. அவங்க அப்படியே மயங்கிடுவாங்க.